அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, மின்ஹாஜுல் முஸ்லிம் என்ற இமாம் அபூபக்கர் அல் ஜஸாயிரி அவர்களுடைய நூலை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். கடைசியாக மறுமை நாளின் நம்பிக்கை என்பது பற்றி நாங்கள் என்ன செய்தோம் பார்த்தோம். மறுமை நாள் நம்பிக்கை சம்பந்தமாக எப்படி நம்ப வேண்டும், அது பற்றிய அந்த மறுமை நம்பிக்கையில் என்னென்ன விஷயங்கள் உள்ளடங்கும் என்பது போன்ற விஷயங்களை நாங்கள் பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இந்த வாரம் அல் ஃபஸ்லு த்தானி அஷர் அல் ஈமானு பில் கதாஇ வல் கத்ர், அதாவது கதா மற்றும் கதிரை நாங்கள் நம்புதல், கதா மற்றும் கதிரை நம்புதல், இது ஈமானுடைய மிக முக்கியமான ஒரு பகுதி என்ற தலைப்பில் 12வது பகுதியாக இதை என்ன செய்கிறார், பதிவு செய்கிறார். இப்போ இந்த இடத்திலே கதா கதிர் கதா கதிர் கதா கதிர் அப்படி என்று சொல்லி நிறைய நாங்கள் என்ன செய்கிறோம், அடிக்கடி நிறைய வார்த்தைகள் சொல்கிறோம், கதா கதிர் கதா கதிர்ன்னு சொல்லி. இப்போ கதா வல் கதிர், எல்லோரும் கதிரை பற்றி நம்ம பேசுவோம். கதா என்று சொன்னால் என்ன, கதிர் என்று சொன்னால் என்ன, இது ரெண்டையும் நம்ம என்ன செய்யணும், தெரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக ஈமான் கொள்ளுதல் என்று வருகிற நேரத்திலெல்லாம் கலாவை பற்றி வராது, கதிரை பற்றி தான் என்ன செய்யும் வரும். நீங்கள் எல்லாம் பார்க்கலாம் என்னது, அதாவது வன் துமின பில் கதிரி ஹைரிஹி வஷர்ரிஹி அப்படி சொல்லுவோம். அதாவது கதிரை நம்புதல், அதனது ஹைரையும் அதனது ஷர்ரையும் என்ன செய்தல் நம்புதல். ஆனால் நம்ம நாடுகளில் சில இடங்களும் பாடமாகி கொடுப்பாங்கண்டா, அதாவது வன் துமின பில் கதிரி ஹைரிஹி வஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா அப்படின்னு சொல்லி, அல்லாவிடமிருந்து தான் கெடுதியும் நலவும் என்ன செய்கிறது ஏற்படுகிறது என்பதில் அந்த மினல்லாஹி தஆலான்னு சொல்வார்கள், அது பிழை. மினல்லாஹி தஆலான்ற வார்த்தை என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. ஹதீஸில் வரவும் இல்லை, ஹதீஸில் அது வரவும் இல்லை. ஏனென்று சொன்னால் கலாவையும் கதிரையும் நம்புதல், கதிரில் ஹைரும் இருக்குது ஷர்ரிக்குன்னு நம்புதல் அது வேறு, ஷர்ரு அல்லாவிடமிருந்து தான் ஏற்படுகிறது என்று நம்புறது என்னது வேறு. அதனால் நம்ம எப்பயும் நம்புற இடத்துல இந்த மினல்லாஹி தஆலா என்ற வார்த்தை என்ன சொல்லக்கூடாது, நம்ம சொல்லக்கூடாது. மினல்லாஹி தஆலா என்ற வார்த்தை நம்ம சொல்லக்கூடாது. அப்போ கலா கதிர், கலாவையும் கதிரையும் நம்புதல். இதில் கலா என்று சொன்னால் என்ன, கதிர் என்று சொன்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், கலா என்று சொன்னால் தீர்ப்பு வழங்குதல் அர்த்தம். கலா என்று சொன்னால் தீர்ப்பு வழங்குதல், தீர்ப்பு சொல்லல் என்பது அர்த்தம். தீர்ப்பு சொல்லல், நம்ம உதாரணமாக காதி, நீதிபதி, காதி என்று சொன்னால் நீதிபதி, கலா அப்படி என்று சொல்றது தீர்ப்பு வழங்குதல். அதே போன்ற என்னது குதாத் என்று சொன்னால் நீதிபதிகள், இந்த வார்த்தையை என்ன செய்வாங்க, இதுக்கு சொல்லுவாங்க. அப்போ தீர்ப்பு வழங்குதல் என்றால் இறைவனது தீர்ப்பு, இறைவன் ஒரு விஷயத்தை அளிக்கக்கூடிய தீர்ப்பு. இதுதான் உனக்கு, இவ்வளவுதான் உனக்கு, இப்படித்தான் உனக்கு, இந்த அளவு தான் உனக்கு என்று இறைவன் வழங்கக்கூடிய தீர்ப்பு இருக்கிறதே, இது கலா என்று சொல்லும். கதிர் அப்படி என்று சொல்ல என்ன, நிர்ணயம், இறைவனுடைய என்னது, இதுதான் இப்படித்தான் முழு அமைப்பும் என்ன செய்யும் இருக்கும் என்று சொல்கின்ற நிர்ணயம். சொல்லடிப்படையில் இரண்டு கருத்துக்கள் இதில் வந்தாலும் கூட கலா வல் கதிர், கலா கதிர் என்கின்ற பகுதியை பொறுத்த வரைக்கும் இரண்டுமே ஒன்றைத்தான் என்ன செய்கிறது, குறிக்கிறது. சொல்ல அடிப்படையில் வித்தியாசங்கள் இருந்தாலும் கூட இரண்டுமே ஒன்றைத்தான் குறிக்கிறது என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டும் ஒன்றைத்தான் குறிக்கிறது, கலா வல் கதிர். ஆனால் சொல்லல் என்னது வித்தியாசம் இருக்குது. கதிர் என்றது நிர்ணயம், ஒரு விஷயத்தை நிர்ணயிக்கிறது. ஆனால் கலா என்று சொல்றது என்ன, தீர்ப்பு, தீர்ப்பாக ஒரு விஷயத்தை என்ன செய்யறது, கொடுக்கிறது. சொல்லடிப்படையில் வித்தியாசம் இருந்தாலும் இதில் நோக்கம் என்ன, இரண்டுமே ஒன்றை குறிக்கின்ற அமைப்பில் சொல்றது. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துஆல சொல்றாங்க, அதாவது மாதின் ஃபிய ஹுக்முக் அதுலுன் ஃபிய கலாஉக். நாங்கள் கேட்குற துஆல வரக்கூடிய விஷயம், மாதின் ஃபிய ஹுக்முக் அதுலுன் ஃபிய கலாஉக், உனது தீர்ப்பு என்னிலே நடந்தே ஆகும். நீ என்ன தீர்ப்பு சொன்னாலும் அதை யாரும் என்ன செய்ய முடியாது, யாரும் மாற்ற முடியாது, நடந்தே ஆகும். அதுலுன் ஃபிய கலாஉக், நீ என்ன தீர்ப்பளித்தாலும் அது என்னில் நீதியான தீர்ப்பாகத்தான் என்ன செய்யும், அது இருக்கும். நீ அநியாயமாக என்ன செய்ய மாட்டாய், தீர்ப்பளிக்க மாட்டாய் என்ற செய்தியை நம்ம பார்க்குறோம். இதில் தீர்ப்புண்டா நம்ம பொதுவாக தீர்ப்பு என்று சொல்லதுக்கு வழங்கிப்போம், பிரச்சனை வந்தால் தீர்ப்பு சொல்கிறது, உரிமைகளில் தீர்ப்பு சொல்கிறது. ஆனால் இந்த இடத்துல தீர்ப்புன்றது அது இல்லை. வாழ்க்கையில் எனக்கு இவ்வளோதான் சிலரை கிடைக்கணும்ன்றது இறைவனுடைய தீர்ப்பு, இவ்வளோதான் நான் நஷ்டப்படணும் என்பது இறைவனுடைய தீர்ப்பு, இதுதான் எனது திருமணம் என்பது இறைவனுடைய தீர்ப்பு, இந்த திருமணம் இப்படித்தான் முடியணும் என்பது இறைவனுடைய தீர்ப்பு. அதே போல வாழ்க்கையுடைய அசௌகரியங்கள் இதெல்லாம் தீர்ப்பு. பிரச்சனை வந்தான்றதல்ல, எது என்றாலும் அது இறைவனுடைய தீர்ப்பு. மாதின் ஃபிய ஹுக்முக் அதுலுன் ஃபிய கதாஉக்,
உனது நீதியும் என்னில் நடந்தே ஆகும். அதுலுன் ஃபிய கலாவுக்கு, நீ எது தீர்ப்பு வழங்கினாலும் அது நீதியாகத்தான் என்ன செய்யும் இருக்கும் என்று சொல்கிற விஷயம். அப்போ நீங்கள் புரிந்து கொள்ளணும், கலா என்ற சொல்லுக்கும் கதிர் என்ற சொல்லுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. கதிர் என்றால் நிர்ணயம், கலா என்றால் தீர்ப்பு. ஆனால் பொதுவாக கலா வல் கதிர் அப்படி என்று சொன்னால் அது கதிரை குறிக்கக்கூடிய கருத்தில் தான் என்ன செய்யப்படும், உபயோகிக்கப்படும். இந்த விஷயத்தை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அடிப்படையில் கலா கதிரை நம்புதல் ஈமானில் ஒரு பகுதி. ஒரு ஃபித்னா வந்துச்சு ஒரு குறிப்பிட்ட காலத்தில், கதிர் நம்புறது ஈமானில் ஒரு பகுதி அல்ல, கதிரை நம்புதல் ஈமானில் ஒரு பகுதி அல்ல. ஆனால் நம்ப வேண்டும், நம்ப வேண்டும். ஈமானுடைய அடிப்படை அம்சங்கள் அது வராது. இப்போ இஸ்லாமிய கடமைகள் என்று கேட்டால் நம்ம எத்தனை சொல்லுவோம், 5. ஆனால் கடமை 5 அல்ல, எத்தனையோ கடமை என்ன செய்யுது இருக்குது. ஆனால் அடிப்படை தூண்கள் என்ற மாதிரி சொல்லுவோம், அர்கானுல் இஸ்லாம் அப்படின்னு சொல்கிற நேரத்தில் 5 தான் என்ன செய்வோம் சொல்லுவோம். அது மாதிரி என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், ஈமானுடைய அம்சங்கள் அப்படின்னு வந்தீங்கன்னு சொன்னால் 5 தான், 6 அல்ல. 5 தான், 6 அல்ல. ஆனால் நம்ப வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. எப்படி கடமைகள் நிறைய இருக்குதோ ஆனால் 5 அடிப்படையோ, நம்ப வேண்டிய விஷயங்கள் நிறைய உண்டு ஆனால் 5 தான் அடிப்படை. கதிர் இதில் வராது. அதுக்கு என்ன ஆதாரம், குர்ஆன்ல அல்லாஹு தாலா ஈமான் கொள்ள வேண்டிய பட்டியலை சொல்கிற நேரத்தில் கதிரை சேர்க்கவில்லை. இப்போது ஆமனர் ரசூல் பிமா உன்சில இலைஹி மிர் ரப்பிஹி வல் முஃமினூன் குல்லுன் ஆமன பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி, அடுத்தது வல் யௌமில் ஆஹிர் லா நுஃபர்ரிகு பைன அஹதின் மிர் ருசுலி. அப்போ இதில் வல் யௌமில் ஆஹிர்னா அப்போ இந்த கதிர் வரல, வல் கதிரி ஹைரிஹி வ ஷர்ரிஹி அங்கே வரல. அப்போ குல்லுன் ஆமன பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபி வ ருசுலி வல் யௌமில் எல்லாம் வருது. ஆனால் எது வரல, கதிர் என்ன செய்யலை, அதில் வரல. எனவே அல்லாஹு தாலா குர்ஆனில் கதிரை என்ன செய்யவில்லை, இப்படி சேர்க்கவில்லை. கதிரை ஆங்காங்கே பேசி இருக்கிறானே தவிர கதிரை சேர்க்கவில்லை அப்படின்னு என்ன செய்தார்கள், மறுத்தார்கள். இதை அதாவது இந்த மாதிரியான ஒரு ஆய்வை வைத்தோர் மௌலானா மௌதூதி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் முதலாக முன்வைத்தார். ஆனால் அவர் கதிரை மறுக்கலை, கதிரை மறுக்கவில்லை. ஈமானுடைய அடிப்படை அம்சங்களில் இது வராது அப்படின்னு என்ன செஞ்சார், அவர் அதை சொன்னார். விதி சம்பந்தமாக ஒரு புத்தகம் மட்டும் என்ன செஞ்சார், எழுதினார். ஆனால் இந்த கருத்து வழிகேடான ஒரு கருத்து, தவறான ஒரு கருத்து. காரணம், எங்களுக்கு குர்ஆன் மட்டுமல்ல அடிப்படை, ஹதீஸும் எங்களுக்கு என்னது அடிப்படை. ஹதீஸில் வருது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக என்ன செய்கிறாங்க, அதை சொல்கிறாங்க. என்னது, அன் துமின பில் கத்ரி ஹைரிஹி வ ஷர்ரிஹி, அந்த தொடர்லையே, அந்த தொடரில் என்ன செய்கிறாங்க, அதை சொல்லுவதையெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். எனவே நம்ம அதாவது அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், கதிர் என்பது ஈமானுடைய மிக முக்கியமான பகுதிகளில் ஒன்று. யாராவது கதிரை மறுத்தால் அவர் குஃப்ரில் போய் என்ன செய்வார், சேருவார். ஆனால் இப்போ நான் சொன்னது கதிரை மறுத்ததல்ல, ஈமானு அடிப்படைக்குள்ள வருமா இல்லையான்ற விஷயம். ஆனால் கதிரை ஒருவர் மறுத்துட்டார் சொன்னால், கதிர் இல்லைன்னு சொல்லிட்டாருன்னா அவர் குஃப்ரில் போய் என்ன செய்வார், அவர் முடிவார் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். எனவே கதிர் ஈமானுடைய நம்ப வேண்டிய விஷயங்களே ஒன்று, ஈமானுடைய அடிப்படை விஷயங்களையும் அது ஒன்று என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது ஒரு முஸ்லீம் வித்தியாசப்படக்கூடிய முக்கியமான இடங்களில் அவைகள் உண்டு. இப்போ பாருங்க, குர்ஆன்ல அல்லாஹு தாலா கதிர் சம்பந்தமாக சொல்லக்கூடிய செய்திகள். சூரா கமர் 49வது வசனம், இன்னா குல்ல ஷைஇன் ஹலக்னாஹு பிகதர், நாம் எல்லாவற்றையும் கதிரோடு தான் படைத்திருக்கிறோம். அப்படின்னா என்ன, நிர்ணயம். எல்லா விஷயத்தையும் எங்களுக்கு நிர்ணயம் உண்டு, எல்லா விஷயத்திற்கும். அதாவது இன்னா குல்ல ஷைஇன் ஹலக்னாஹு பிகதர், நாங்கள் எல்லாவற்றையும் கதரோடு தான் என்ன செய்திருக்கிறோம், படைத்திருக்கிறோம். சூரா கமர் 49. அதே போல சூரா ஹஜர் 21வது வசனம். எப்படி அல்லாஹ் தஆலா சூரா ஹஜர் 21வது வசனம், வ இம் மின் ஷைஇன் இல்லா இந்தனா ஹஸாயினுஹு வ மா நுனஸ்ஸிலுஹு இல்லா பிகத்ரின் மஅலூம். வ இம் மின் ஷைஇன், இந்த உலகத்தில் எதுவாக இருந்தாலும், இல்லா இந்தனா ஹஸாயினுஹு, அதனுடைய பொக்கிஷங்கள் எங்களிடத்தில் தான் இருக்கின்றன. அதுக்குரிய அம்சங்கள் அத்தனையும், அதுக்கு தேவையான, அதுக்கு வர வேண்டிய எல்லாமே யாரோட கையில் இருக்குது, எங்களுடைய கையில் தான் இருக்கின்றன. ஒமா நுனஸ்ஸிலுஹு இல்லா பிகத்ரின் மஅலூம். ஆனால் நம்ம இந்த உலகத்துக்கு இறக்குற நேரத்தில் அதை அளவாகத்தான் இறக்குகிறோம். எதுவாக இருந்தாலும் சரி, அதை நாம் என்ன செய்கிறோம், அளவோடு. அப்போ இறைவன்கிட்ட கதர் என்ற ஒன்று இருக்கிறது. இறைவன் உலகத்துக்கு எதை இறக்கினால் கூட அதை கதராக என்ன செய்யும், அதுக்கு ஒரு அளவு இருக்குது. இங்கே இவ்வளோ இறங்கணும், இங்கே இவ்வளோ இறங்கணும், இங்கே இவ்வளோ இறங்கணும், இந்த பீரியட் இப்படி இறங்கணும், எது இறங்க என்ற எல்லா விஷயமும் அல்லாஹ்விடத்தில் என்னது, ஒரு அளவோடு இருக்கிறது. அதே போல அதாவது சூரத்துல் ஹதீத் 22வது வசனம், மா அஸாப மின் முஸீபத்தின் ஃபில் அர்தி வலா ஃபி அன்ஃபுஸிக்கும் இல்லா ஃபி கிதாபின் மின் கப்லி அன் நப்ரஅஹா இன்ன ذلك அலல்லாஹி யஸீர்.
மா அசாப மின் முசீபா, எந்த ஒரு முசீபத்து ஏற்பட்டால், இது அரபு முசீபத், தமிழ் முசீபத் இல்லை. தமிழில் நம்ம ஒரு முசீபத்து வச்சுக்கிறோம் ரைட்டானே, அது முசீபத்துன்னு சொல்கிற பிரச்சனையான விஷயங்கள், குழப்பங்கள், நம்மளுக்கு வாழ்க்கையில் நடக்கப்படாத விஷயங்களுக்கு அதுதான் உண்மையிலே முசீபத்துன்னா. ஆனால் எல்லா சோதனையும் இது குறிக்கும். பலாய் முசீபத் என்ற அந்த முசீபத்தில் இது முசீபத் என்ற பொதுவாக எல்லா சோதனை. மா அசாப மின் முசீபத்தின் ஃபில் அர்தி வலா ஃபி அன்ஃபுசிக்கும், இந்த உலகத்தில் ஒரு சோதனை ஏற்பட்டாலும், உங்களில் ஒரு சோதனை ஏற்பட்டாலும், இல்லா ஃபி கிதாப், அது ஒரு ஏட்டில் இருக்கிறது. மின் கபிலி அன் நபராஹா, அந்த சோதனை நாம் படைப்பதற்கு முன்னாலேயே அந்த ஏட்டில் அந்த சோதனை எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது இப்படி ஒரு சோதனை நடக்கும், இப்படி ஒரு பிரச்சனை நடக்கும் என்று அல்லாஹு தஆலா எழுதியிருக்கிறான். இன்னதாலிக அலல்லாஹி யஸீர், எல்லாத்தையுமா அப்படின்னு நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது அல்லாஹ்வுக்கு மிகவும் இலகுவானது, அல்லாஹ்வுக்கு மிகவும் இலகுவானது அப்படின்னு சூரா ஹதீத் 22வது வசனம். அதே போல சூரத்து தகாபுன் 11வது வசனம், மா அசாப மின் முசீபத்தின் இல்லா பி இத்னில்லாஹ், எந்த சோதனை ஏற்பட்டாலும் அது இறைவனது அனுமதி இல்லாமல் இந்த உலகத்தில் அந்த சோதனை ஏற்படுவது கிடையாது. பி இத்னில்லாஹ் அப்படின்னா இத்ன், அல்லாஹ்வுடைய அனுமதி என்றால் அல்லாஹ்வுடைய கதிர், அது இல்லாமல் என்ன செய்யாது, ஏற்படாது. அதே போல அதாவது சூரா இஸ்ரா 13வது வசனம், வகுல்ல இன்சானின் அல்ஸம்னாஹு தாயிரஹு ஃபீ உனுகி, ஒவ்வொரு மனிதனுக்கும் அவருடைய தாயிரை அவருடைய களத்திலே நாம் வைத்திருக்கிறோம் என்றால், தாயிர் என்றால் அவருடைய கணக்கு என்ன என்பதை எங்க வச்சுக்கிறோம், அவருடைய களத்திலே நாம் என்ன செய்திருக்கிறோம், வைத்திருக்கிறோம். இவருடைய கணக்கு இவ்வளவுதான் என்றது எங்க இருக்குது, ஃபீ உனுகி, அவருடைய களத்திலே நாம் என்ன செய்திருக்கிறோம், வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அதே போல சூரத்து தௌபா 81வது வசனம், குல் நபியை சொல்லுங்கள், லை யுஸீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா, அல்லாஹ் எங்களுக்கு எதை விதித்தானோ அதை தவிர இந்த உலகத்தில் எதுவும் எங்களுக்கு ஏற்படாது. குல் லை யுஸீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா, அல்லாஹ் எதை விதித்தானோ அதை தவிர இந்த உலகத்தில் எங்களுக்கு வேறு எதுவும் ஏற்படாது. இதில் ஒரு சின்ன ஒரு விளக்கம் இருக்குது. என்ன விளக்கம் என்று சொன்னால், அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான்னு சிலவங்க சொல்லுவாங்க. சொன்னோடனே அல்லாஹ் பார்க்காம வேற யார் பார்க்கறது அப்படின்னு பதில் சொல்லுவாங்க. இந்த பழக்கம் நம்ம பார்க்கலாம், அல்லாஹ் பார்க்காம வேற யார் பார்க்குறாங்க அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுமா, அறியப்பட்ட விதிகளை நாம் பேசக்கூடாதுன்னு அடிப்படையில் அந்த மறுப்பு வருது. அறியப்பட்ட விதிகளை பேசக்கூடாது, எல்லாருக்கும் தெரியனது. அதாவது ஒரு ஆள் பசிச்சா தான் அதாவது சாப்பிட்டா தான் பசி போகும்னு சொன்னான்னு வைங்களேன், அதை சொல்லப்படாத மாதிரி மக்கள் என்ன பண்ணுறீங்க, சாப்பிட்டா பசி போகும்னு எல்லாருக்கும் தெரியும் அப்படின்றாங்க. சில இடங்கள் அப்படி சொல்ல வாய்ப்பு இருக்குது. ஆனால் எல்லா இடங்களையும் எதை பேசினாலும் என்னது, அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான்னு கவனமாக இருங்கன்னு சொன்னால், அல்லாஹ் தான் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறானே அப்படி பதில் சொல்லிடுவாங்க. இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்றான், குல்ல யுஸீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா, அல்லாஹ் எழுதியை தவிர வேற எதுவும் எங்களுக்கு ஏற்படாது. இது தெரியாதா, எல்லாருக்கும் தெரியும். அது ஒரு விதி, அதை சொல்லுங்க என்றால், குல் தெரிஞ்சுக்கங்க இல்லை நம்புங்க என்றதல்ல, சொல்லுங்க என்றான். குல் லை யுஸீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா, அல்லாஹ் எழுதியை தவிர எங்களுக்கு வேற எதுவும் ஏற்படாது. ஏன் தெரியுமா, எது உறுதியானதோ எது நம்பிக்கையானதோ அதை வாயால மொழியும், மொழிகிற நேரத்தில் ஏற்படக்கூடிய விளைவு அதிகம், மொழிகிற நேரத்தில் ஏற்படக்கூடிய விளைவு அதிகம் என்பதனால தான் அல்லாஹ் தஆலா சொல்றான், சொல்லுங்கள் லை யுஸீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா, அல்லாஹ் எழுதியை தவிர எங்களுக்கு வேற எதுவும் ஏற்படாது. ஹுவ மௌலானா, அவன்தான் எங்களது பொறுப்பாளன். மௌலானாண்டா என்ன, நம்ம மௌலானாவை ஒரு சொல்ல மாற்றி வச்சுக்கிறோம். மௌலானான்றது மௌலா, நான்றது எங்களுடைய, நான் என்றது எங்களுடைய, மௌலானா எங்களுடைய தலைவர், எங்களது தலைவர் அல்லது எங்களது பொறுப்பாளன் அப்படின்னு அர்த்தம், எங்களோட ரப்புன்னு அர்த்தம். மௌலானாண்டு யாருக்கும் சொல்லக்கூடாதுன்றதெல்லாம் இல்லை, மௌலானாண்டு சொல்லக்கூடாதுன்றதெல்லாம் இல்லை. ஏண்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஸைத் இப்னு ஹாரிஸா பார்த்து சொன்னா, ஹுவ மௌலானா அஹூனா வ மௌலானாண்டாங்க. ஸைத் இப்னு ஹாரிஸா வந்து எங்களோட மௌலானாண்டாங்க. மௌலானா தமிழ் மௌலானாவை பார்க்காம அரபில் நீங்கள் எப்படி எடுத்தீங்கன்னு சொன்னால், எங்களது என்ன, அதாவது பொறுப்பாளர், எங்களது சகோதரர், எங்களது உறவுக்காரர் என்ன மாதிரி ஹுவ அஹூனா வ மௌலானா அப்படின்னு சொல்லி, அல்லாஹ்வுக்கு நம்ம அந்த மௌலானான்னு சொல்கிறோம். யாரெல்லாம் நீ எங்களது பொறுப்பாளர், அதனால மக்களுக்கு சொல்லக்கூடாது மௌலானாண்டு போடக்கூடாது அப்படியெல்லாம் எதுவுமே என்னது இல்லை. மௌலானா எங்களுக்கு பொறுப்பாளர், எங்களுக்கு நெருக்கமானவர், எங்களுக்கு விருப்பமானவர், அதுக்கெல்லாம் என்ன செய்யலாம், மௌலானாண்டு சொல்லலாம். அப்படி சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். ஏன்னு சொன்னால் சில நேரத்தில் வந்து மறுப்பு என்று சொல்கிற பேரில் வந்து மிதமிஞ்சி என்ன செஞ்சிடறாங்க, போயிடுறாங்க. அதே போல் ஆலா அபுலாலா மௌலானா மௌதூதின்னு சொல்கிற வார்த்தையில் ஆலாண்டு வருது, அவருக்கு ஆலாண்ட வார்த்தை. அப்போ ஆலாண்டா சப்பீஸ்ம ரப்பிக்கல் ஆலா, உமது உயர்ந்த இறைவனது பேரை கொண்டு துதிப்பீராக. பார்த்தீங்களா, ஆலான்றது அல்லாஹ்க்கு மட்டும் தான் என்ன செய்யணும், உபயோகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லணும். அது பிழை. அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து இன்னகான்தல் ஆலாண்டா, இன்னகான்தல் ஆலா, மூசாவே நீங்கள் தான் ஆலா உயர்ந்தவர்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்போ அல்லாஹ்வை சிறுக்கு வச்சான்ற அர்த்தமாயிரும், விளங்கிட்டா, அது பிழை. ஆலான்றது உயர்ந்தவர்.
அது சில வார்த்தைகள் அல்லாஹு தாலா தனக்கு யூஸ் பண்றான், மற்றவங்களுக்கு என்ன செய்யறான் யூஸ் பண்ணிக்க. பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம், மூமின்களோடு